ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு தரும். சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்ப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் மற்றும் யூடியூபர்களை பாதிக்கும். Many things can be learned through our channel when you follow me on social media platforms. The links are listed below. ஃபோட்டோ எடிட் பண்ணாலும் சரி, வீடியோ எடிட் பண்ணாலும் சரி, அதுக்கான பேசிக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். இன்றைக்கி நம்ம ஆடியோ எடிட் பற்றி பார்க்க போகிறோம். டப்பிங் பர்பஸ்க்காக உங்கள் ஃபோனில் ஒரு ஆடியோ கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அதை எப்படி எடிட் பண்ணுறது இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த செகண்ட் வரைக்கும் உங்கள் ஹெட்ஃபோனை ப்ளக்இன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஆடியோ எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய அப்லோட்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோனுக்கு கிடைக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கலாம், உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற பர்சனாக கூட இருக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஆடியோ கிளிப் ஃபைன் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்ல போகிற இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஆடியோ லேப் அப்படிங்கிற ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட மோட் ஆர் கிராக்கெட் கிடைச்சாலும் நோ ப்ராப்ளம், யூஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணினா ரொம்ப சிம்பிளாக இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரெக்கார்ட் ஆடியோ அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணுறேன். எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ என்ன நேமில் சேவ் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சோர்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட எக்ஸ்டர்னலாக ஒரு மைக் இருந்தது அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் சோர்ஸில் போயிட்டு எக்ஸ்டர்னல் மைக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சேனல் அப்படிங்கிறதுல ஸ்டீரியோ சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க. மோனோ சேனல் ஆடியோ அப்படிங்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காது. கீழே ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, வேவ் ஃபார்மேட், MP3 ஃபார்மேட், இது ரெண்டுமே சப்போர்ட்டபுள் தான். உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நாய்ஸ் சப்ரஸர் அப்படிங்கிறத மெயினாக ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் சைடு அதிக நாய்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த நாய்ஸ் எல்லாமே இது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். எக்கோ கண்ட்ரோலர், கெயின் கண்ட்ரோலர், இப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெக்கார்டிங் ஈஸியாக முடிச்சதுக்கப்புறம் வாய்ஸ் சேஞ்சர் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக இந்த எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்குறப்போ உங்கள் ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு ரொம்ப முக்கியம். இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். எக்கோ, சரவுண்ட், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். நம்ம இப்போ கஸ்டமாக ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த கஸ்டம் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆடியோ இங்கே வந்துருச்சு. இதில் சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆடியோ கேட்குறதுக்கு ஒரு ப்ரோ லெவல் ஆடியோ மாதிரி இருக்கும். தியேட்ரிக்கல் எஃபெக்ட்டில் நமக்கு கேட்கும். இதில் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பீடில் நம்ம ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பிச் அப்படிங்கிறத ஹை பிச், லோ பிச் இப்படி மாற்றிக்கலாம். இதில் நமக்கு எக்கோ, ரிவர்ப், ஃப்ளாங்கர் இது 3 தான் நமக்கு தேவை. எக்கோ அப்படிங்கிறது இதில் இருக்கிற வேல்யூவோட நம்ம வச்சு கேட்டோம் அப்படின்னா ஓவர் எக்கோவாக இருக்கும். அதுக்காக 0.8 அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரிவர்ப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இங்கே. ரிவர்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் நிறைய வீடியோஸில் அதை பற்றி பேசியிருக்கேன். எக்கோவை பேஸ் பண்ணினா ஒரு சரவுண்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இந்த ரிவர்ப் அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப கம்மியாக இருக்கிறது நல்லாவே இருக்கும். ஃப்ளாங்கர் அப்படிங்கிறது சுத்தமாக ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ், மிட், டாஃபுல் இதெல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்கள் ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணி இதோட ப்ரீவியூ பார்க்குறப்போ இந்த வேல்யூஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இதோட சேஞ்சஸ் எல்லாமே அப்ளை ஆகிறது உங்களால் கேட்க முடியும். ஃபைனலாக இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ உங்களால் கேட்க முடிஞ்சிருக்கும். இதை நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். MP3 வேவ் இது ரெண்டுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது. இந்த ஆடியோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மேலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஃபைன், அவுட்புட் கிரியேட்டட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நாம் கிரியேட் பண்ண ஆடியோ இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இதை மட்டும் பண்ணினா நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ ஃபைன் குவாலிட்டியில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னும் சில வேலைகள்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஆடியோவுக்கு கொஞ்சம் ஈக்குவலைசேஷன் ஒர்க்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஈக்குவலைசர் அப்படிங்கிற இந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெடி பண்ண அந்த ஆடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஆடியோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நிறைய ஈக்குவலைசர் பேண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை பற்றி கூட நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த ஆடியோ பேண்ட்ஸை பற்றி நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 பேண்ட்ஸ் என்ன அப்படின்னா பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஹெட்ஃபோனை ப்ளக்இன் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியூ ப்ளே பண்ணிக்கிட்டேன்.
இந்த பேண்ட்ஸை நீங்கள் லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். லாஸ்ட்டாக இருந்த 3 பேண்ட்ஸும் நம்ம இம்போர்ட் பண்ணுற ஆடியோவில் இருக்கிற ஸ்டீரியோ எஃபெக்ட், அதாவது அந்த சில்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். இதை லெஃப்ட் ரைட் நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்சஸ் எல்லாமே உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக இந்த ஈக்குவலைஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவுட்புட் கிரியேட்டட். இப்போது நீங்கள் பண்ண எடிட்டிங் எல்லாமே அப்ளை ஆகிருச்சு. ஸோ உங்களுக்கான ஃபைலும் இப்போ கிரியேட் ஆகிருச்சு. ப்ரீவியூ பார்க்கணும் அப்படின்னா இங்கே ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியூ பார்த்துக்க முடியும். ஸோ அவ்வளோதானா? இதில் வேறு எதுவுமே பெருசாக இல்லையா அப்படின்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் 1 by 1 சொன்னோம் அப்படின்னா இந்த வீடியோட லென்த் ஓவராக போயிடும். ஸோ இதோட கண்டினியூஸ் சீரிஸ் அப்படிங்கிறத நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு செக்ஷன்லையும் என்னென்ன நம்ம ஒர்க் பண்ணால் எப்படி நமக்கு ஆடியோ ஃபைனாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் பின்னாடி போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். ஃபைனலாக இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் எ கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது மாதிரியான ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.